welcome to the Sound Doctrine Telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the valuable lessons we are learning from God's holy word. தேவனுடைய பரிசுத்த வார்த்தையிலிருந்து நாம் படித்து வந்து கொண்டிருக்கிற அருமையான பாடங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். We are studying the subject of Christian ministry. கிறிஸ்தவ ஊழியத்தை பற்றி நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். All the children of God are called to be God's servants. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே அவருடைய ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். We want to say that again. மீண்டுமாய் அதை சொல்ல விரும்புகிறேன். All the children of God are called to be his servants. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே அவருடைய ஊழியக்காரர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். Please turn with us to 1 Peter and 2nd chapter. 1 பேதுரு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 4 and 5. 4-5 வசனங்களை நாங்கள் வாசிக்கிறோம். Coming to him as to a living stone, rejected indeed by men, but chosen by God and precious. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் You also as living stones are being built up a spiritual house, a holy priesthood, to offer up spiritual sacrifices acceptable to God through Jesus Christ. ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். Here Jesus Christ is called the living stone. இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் ஜீவனுள்ள கல் என்று அழைக்கப்படுகிறார். And in verse 5 all the Christians or all the children of God are called as living stones. 5வது வசனத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே ஜீவனுள்ள கற்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். The picture here is that all the living stones are brought together to the living stone and built up as a spiritual house. இங்கே நமக்கு காண்பிக்கப்படுகிறது என்னவென்றால் கற்கள் ஜீவனுள்ள கற்களாகிய கிறிஸ்தவர்கள் ஜீவனுள்ள கல்லாகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஒன்றாக இணைக்கப்பட்டு அந்த ஆவிக்குரிய மாளிகையாக கட்டப்பட்டு வருகிறோம். And that spiritual house we all know is the church of God. ஆவிக்குரிய மாளிகையாக அதுதான் திருச்சபை என்று நாம் அறிந்திருக்கிறோம். And there is another name that is given to that spiritual house. அந்த ஆவிக்குரிய மாளிகைக்கு மற்றும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. It is a holy priesthood. அது பரிசுத்த ஆசாரிய கூட்டம். In other words, all the members of the body of Christ and all the children of God and all those part of the church of God, they are holy priests unto God. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே திருச்சபை சார்ந்த அத்தனை தேவனுடைய பிள்ளைகளுமே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். And when you come to verse 9, 9வது வசனத்துக்கு வரும்பொழுது you are a chosen generation, a royal priesthood, a holy nation, his own special people. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்து புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாரும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். So here we find that we as God's people are a chosen generation and the entire generation is a priesthood unto God. நாம் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாய் இருக்கிறோம். அந்த சந்ததியார் அத்தனை பேருமே அவருக்கு முன்பாக ஆசாரிய கூட்டமாக இருக்கிறார்கள். Putting verses 5 and 9 together, we establish that all the children of God are priests before God. 5வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் ஒருங்கிணைத்து பார்க்கும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருமே அவருக்கென்று ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். Verse 5 speaks about one particular function and verse 9 speaks about another function of that priesthood. இந்த ஆசாரியத்துவத்தினுடைய பணிகளாகிய இரண்டு காரியங்களை 5வது வசனம் ஒன்றையும் 9வது வசனம் ஒன்றையும் குறித்து சொல்கிறது. What does verse 5 say? 5வது வசனம் என்னத்தை சொல்கிறது? We are holy priests to offer up spiritual sacrifices to God. ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறோம். That speaks about worship. அது ஆராதனை குறித்து பேசுகிறது. And when you come to verse 9, 9வது வசனத்துக்கு வரும்பொழுது we are a royal priesthood to proclaim the praises of him who has called us from darkness unto his marvelous light. அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் நாம் காணப்படுகிறோம். This speaks about witnessing.
இது சாட்சி பகருவதை குறித்து Verse சொல்லுகிறது. 5, we are priests for worship. 5வது வசனத்திலே ஆசாரியர்களாக ஆராதனைக்கென்று இருக்கிறோம். And in verse 9, we are priests for witnessing. 9வது வசனத்திலே நாம் ஆசாரியர்களாக சாட்சி பகருவதற்கென்று சொல்லி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். One is for praising God. ஒன்று தேவனை துதிப்பதற்கென்று, And the other is to proclaim his message to people. மற்றொன்று அவருடைய செய்தியை பறைசாற்றுவதற்காகவே. If you look at these two verses again closely, இந்த வசனங்கள் இரண்டையும் கூர்ந்து கவனிப்பீர்களேயானால், there is one characteristic that is always mentioned and emphasized. தொடர்ந்தேர்ச்சியாக காணப்படுகிற ஒரு குணாதிசயத்தை நீங்கள் கவனிக்க முடியும். And that is holiness. அதுதான் பரிசுத்தம். If you look at verse 5, 5வது வசனத்தை it பார்ப்பீர்களேயானால், says it is a holy priesthood. பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லப்படுகிறது. And when you come to verse 9, 9வது வசனத்துக்கு வரும்பொழுது, it says it is a holy nation. அங்கே பரிசுத்த ஜனம் என்று சொல்லப்படுகிறது. Holy priests for worshiping God. பரிசுத்த ஆசாரியர்கள் தேவனை ஆராதிக்க, Holy nation to proclaim his praises. பரிசுத்த ஜனங்கள் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கு. So that brings us to the second most important lesson in our topic, how not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது என்கிற நம்முடைய தலைப்பினுடைய இரண்டாவது பாடத்துக்கு இந்த சத்தியம் நம்மை வரவழைக்கிறது. The lesson number 2 we are learning today. இன்றைக்கு இரண்டாவது பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை அசட்டை பண்ண வேண்டாம். Because we are called to be priests, to be holy, and we are called to be people to proclaim his mercies. That is also we must be a holy nation. ஆசாரியர்களாக பரிசுத்தமானவர்களாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக பரிசுத்த ஜனமாகவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். You may or may not have 101 things for ministry, but without holiness we cannot serve the Lord acceptably. ஊழியத்திற்கு வேண்டிய பலவிதமான காரியங்கள் உங்களுக்கு இல்லாமல் போனாலும் கூட பரிசுத்தம் என்கிற ஒரு குணம் உங்களுக்கு இல்லாமல் ஊழியத்தையே தொடர முடியாது. For example, turn with us to 2 Timothy 2nd chapter. 2 தீமோத்தேயு 2வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Here is Paul's admonition to young Timothy who was under preparation for a great ministry that was ahead of him. தனக்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்க பெரிதான ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தும் வகையிலே பவுல் அவனுக்கு சொல்லுகிற அறிவுரையை பாருங்கள். Here is a lesson that he presents before him. அவனுக்கு முன்பாக வைக்கிற பாடத்தை பாருங்கள். If anyone cleanses himself from the latter, he will be a vessel for honor, sanctified and useful for the master. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். Look at that word. Only if anyone cleanses himself, he will be a useful vessel in the hands of the master. இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் மாத்திரமே தன்னுடைய எஜமானுடைய கையிலே அவன் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் இருக்க முடியும். Having stated this basic truth, இந்த அடிப்படை சத்தியத்தை கூறிவிட்டு immediately Paul gives a personal application to Timothy. உடனடியாக ஒரு நடைமுறை ஆலோசனை ஒன்றை தீமோத்தேயுவுக்கு பவுல் கொடுக்கிறதை பார்க்கிறோம். Because Timothy was a young minister. ஏனென்றால் வாலிபராக ஒரு ஊழியக்காரனாக தீமோத்தேயு காணப்படுகிறான். And this is what Paul is writing. பவுல் இதை எழுதுகிறார். Flee youthful lusts. பாலியத்துக்குரிய இச்சைகளை விட்டு விலகி ஓடு. But pursue righteousness, faith and love and peace with those who call on the Lord out of a pure heart. There again the emphasis is on the purity of heart. சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுதுகொள்ளுவர்களுடனே நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. மீண்டுமாய் சுத்த இருதயத்தோடே இருக்கிறவர்கள் என்று அங்கே வலியுறுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். If anyone cleanses himself, he will be useful in the hands of God. ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் தேவனுடைய கரத்தில் பிரயோஜனமுள்ளவனாய் இருப்பான். And you as an individual, you run away from anything that is not acceptable to God and follow peace and righteousness with those who worship God out of a pure heart. நீயோ வாலிபனாய் இருக்கிறதுனாலே இந்த இச்சைகளிலிருந்தெல்லாம் விலகி ஓடி நீ மற்ற விசுவாசிகளோடு கூட நீதியிலும் சமாதானத்திலும் தொடர்ந்து தேவனுக்கு ஏற்றவனாய் காணப்படு என்று சொல்கிறார். Anyone whom God calls for his ministry or service, from the beginning to end of the Bible, this has been the pattern. எந்த ஒரு தனிநபரையும் ஊழியத்திற்கென்று கர்த்தர்
அழைக்கிற பொழுதெல்லாம் இந்த ஒரு வாணியில் தான் அழைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். I want to present some examples of some prophets of the Old Testament. ஒரு சில பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்களை உங்களுக்கு முன்பாக உதாரணங்களாக நிறுத்த விரும்புகிறேன். Take for example Moses the prophet. உதாரணத்திற்கு மோசே ஆகிய தீர்க்கதரிசியை எடுத்துக்கொள்ளுங்கள். Now he saw a bush that was burning, but it did not turn into ashes. ஒரு முட்செடி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, ஆனால் அது சாம்பலாக மாறவில்லை. And that was a strange sight for him. He went near to see what it was. ஆச்சரியமான இந்த காரியத்தை பார்க்க அவன் நெருங்கி போகிறான். And God immediately stopped him. தேவன் அவனை அங்கேயே நிறுத்தி, God said, "You are standing on a holy ground. தேவன் அவனை பார்த்து சொல்கிறார், பரிசுத்த பூமியிலே நீ நிற்கிறாய். Remove the sandals from your feet." உன் பாதரட்சைகளை கழற்றி விடு. That's a picture and a demonstration of God's work of sanctification in his servant. தன்னுடைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தப்படுத்தும் கிரியையை இவ்விதமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். Then God immediately goes on to say, உடனடியாக தேவன் அவனை பார்த்து, "Come, I will send you to Pharaoh." வா, நான் உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புகிறேன். In other words, God sanctified Moses and sent him for his service. மறு வார்த்தைகளிலே மோசே ஆகிய தன்னுடைய ஊழியக்காரனை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய ஊழியத்திற்காக அனுப்புகிறார். Come quickly to look at another prophet. His name was Isaiah. மற்றொரு ஊழியக்காரனை பார்க்க வாருங்கள். அவனுடைய பெயர் ஏசாயா. He had a vision of God. தேவனை குறித்த ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்கிறார். And he had the vision of the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றிய ஒரு தரிசனம். The seraphim were shouting aloud saying, "Holy, holy, holy is the Lord God of hosts." சேராபீன்கள் எல்லாம் பரிசுத்தர் 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 சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று பறைசாற்றிக் Immediately கொண்டிருக்கிறார். this man was taken up by a deep conviction of his sinfulness. உடனடியாக இவனுடைய பாவ நிலைமையை இந்த தீர்க்கதரிசி உணர்ந்து கொண்டு, He says, "I am a man of unclean lips." அவன் சொல்கிறான், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன். And the people around me with whom I live, they are all people of unclean lips. என்னை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அந்த மக்கள் எல்லாம் பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறார்கள். Oh, I have seen the King of Kings. நான் ராஜாதி ராஜாவை பார்த்திருக்கிறேன். Immediately came a heavenly creature with a tongue and with a coal of fire to touch his tongue. உடனடியாக பரலோகவாசி ஒன்று இவனுடைய நாவுகளை உதடுகளை தொடும்படியாக ஒரு நெருப்பு கட்டி கொண்டு வருகிறது. And that man immediately said, "Now your iniquity is removed." இந்த மனிதன் உடனடியாக இவனுடைய பாவங்கள் நீங்கப்பட்டது என்று சொல்கிறார். And that was not the end of it. அதோடு முடிந்து விடவில்லை. And he had a voice also. அதோடு கூட ஒரு சத்தத்தையும் கேட்கிறான். "Whom shall I send? யாரை நான் அனுப்புவேன்? Who will go for us?" யார் எனக்காய் போவார்கள்? Sanctification and being sent for service. பரிசுத்தமாக்கப்படுதல் ஊழியத்துக்காக அனுப்பப்படுகிறது. And you know, when you compare this Moses and Isaiah, there is something very interesting. மோசேயும் ஏசாயையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு சுவாரஸ்யமான காரியத்தை கவனிக்கிறோம். When God was sanctifying Moses, it was concerning his feet. மோசேயை அங்கே தேவன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பாதங்கள், Because he was to go for God. தேவனுக்கென்று புறப்பட்டு போக வேண்டியவன். And when God was dealing with Isaiah, ஏசாயாவை தேவன் இங்கே சந்திக்கும் பொழுது that was concerning his lips. அவனுடைய உதடுகள் That சந்திக்கப்படுகிறது. was to speak for God. தேவனுக்கென்று இவன் பேச ஆயத்தப்படுகிறான். Yes, beloved, total sanctification for wholesome service in the kingdom of God. பிரியமானவர்களே, தேவனுடைய ஊழியத்திற்காக அவருடைய ராஜ்யத்துக்கென்று முழுமையான ஒரு பரிசுத்தமாக்குதல். Now, not only Moses and Isaiah, the same was the experience of prophet Jeremiah also. மோசேக்கும் ஏசாயாவுக்கும் மாத்திரமல்ல, இதே அனுபவம் தீர்க்கதரிசியாக எரேமியாவுக்கும் காணப்படுகிறது. Book of Jeremiah, first chapter. எரேமியா முதலாவது அத்தியாயம். And look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். Before I formed you in the womb, I knew you. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். And before you were born, I sanctified you. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணினேன். And I ordained you to be a prophet to the nations. உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். So first God sanctifies a person, then he ordains that person. முதலாவது தேவன் ஒரு தனி மனிதனை பரிசுத்தப்படுத்தி அதன் பிறகு ஊழியத்திற்கென்று சொல்லி தெரிந்து கொள்கிறார். Sanctification is so important that God started the work of sanctification even before this man fell out of his mother's womb. பரிசுத்தமாக்குதல் அத்தனை அத்தியாவசியமாய் காணப்படுகிறதுனாலே இவன் தன் தாயின் கர்ப்பத்தில் உருவாகி வெளிவருவதற்கு முன்பாகவே அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். Now these are examples of some prophets. இது ஒரு சில தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட உதாரணங்கள். They spoke for God. இவர்கள் தேவனுக்கென்று பேசினவர்கள். And now we'll take some examples of some priests. இப்பொழுது ஒரு சில ஆசாரியர்களுடைய உதாரணங்களை எடுத்துக்கொள்கிறேன். They spoke unto God. இவர்கள் தேவனிடத்திலே பேசினார்கள். Prophets speak for God. தீர்க்கதரிசிகள் தேவனுக்கென்று பேசுகிறார்கள். And priests are speaking unto God. ஆசாரியர்கள் தேவனிடத்திலே பேசுகிறார்கள். Now turn with us to look at a priest by name Aaron.
ஆரோன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆசாரியனை பாருங்கள். Now turn with us to the book of Exodus 28th chapter. யாத்திராகமம் 28வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். We'll read verses 2 and 3 unto you. 2-3 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். You shall make holy garments for Aaron your brother for glory and for beauty. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. So you shall speak to all who are gifted artisans, whom I have filled with the spirit of wisdom, that they may make Aaron's garments to sanctify him, that he may minister to me as a priest. ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரம்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. You see, God is interested in glory and beauty, but how do you get glory and beauty? Only when there is purity, only when there is holiness. மகிமையும் அலங்காரமும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் எப்படி அது உருவாகிறது? பரிசுத்தம் ஏற்படும் பொழுதுதான். Glory and beauty do not produce purity. மகிமையும் அலங்காரமும் பரிசுத்தத்தை உருவாக்குகிறது கிடையாது. But purity or holiness, they always manifest in glory and beauty. பரிசுத்தம் மகிமையிலும் அலங்காரத்திலும் வெளிப்படுகிறது. Now we look at another priest, and his name was Joshua. யோசுவா என்கிற மற்றும் ஒரு ஆசாரியனை நாம் பார்க்கிறோம். Now we meet him in book of Zechariah. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அவனை குறித்து பார்க்கிறோம். Look at the 3rd chapter. 3வது அத்தியாயம். We will read the first 5 verses, very interesting. முதல் 5 வசனங்களை வாசிக்கிறோம். Then he showed me Joshua the high priest standing before the angel of the Lord, and Satan standing at his right hand to oppose him. அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார். அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான். சாத்தான் அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். And the Lord said to Satan, the Lord rebuke you, Satan. The Lord who has chosen Jerusalem rebuke you. Is this not a brand plucked from the fire? அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்றார். Now Joshua was clothed with filthy garments, and he was standing before the angel. யோசுவாவினில் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். Then God answered and spoke to those who stood before him, saying, take away the filthy garments from him. அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி, இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள் என்றார். And then to him God said, see, I have removed your iniquity from you, and I will clothe you with rich robes. பின்பு அவனை நோக்கி, பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார். And I said, let them put a clean turban on his head. So they put a clean turban on his head, and they put clothes on him, and the angel of the Lord stood by. அவன் சிரசின் மேல் அதை தொடர்ந்து ஒரு தலைப்பாயை வைக்கிறார்கள். வஸ்திரங்களை தரித்து தலைப்பாயை வைத்து அவன் தேவதூதனுக்கு முன்பாக நிற்கிறான். So here is another beautiful picture of how God sanctifies a person. எப்படியாக ஒரு மனுஷனை தேவன் பரிசுத்தப்படுத்துகிறார் என்கிறதற்கான அருமையான ஒரு உதாரணத்தை பார்க்கிறோம். First God gave him good robes, holy robes. முதலாவது பரிசுத்தமான வஸ்திரங்களை தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். That speaks about his life. அது அவனுடைய வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. Then God puts a good holy turban on his head. அதை தொடர்ந்து அவனுடைய தலையிலே ஒரு பரிசுத்த தலைப்பாயை போடுகிறார். That speaks about the man's leadership. அது அவனுடைய தலைமையை குறித்து பேசுகிறது. First God deals with the person's life, and then God deals with his leadership responsibility. முதலாவது தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சந்தித்து அதை தொடர்ந்து அவனுடைய தலைமையையும் சந்திக்கிறார். Now here Satan was opposing the whole drama. இந்த முழுமையான செயல்பாடுகளை சாத்தான் எதிர்க்கிறதை நாம் இங்கே But finally he was defeated. ஆனால் முடிவிலே அவன் தோற்கடிக்கப்படுகிறான். Beloved, the devil may do all that is possible to corrupt you and to defile you. பிரியமானவர்களே, உங்களை தீட்டுப்படுத்தவும் உங்களை நாசப்படுத்தவும் எல்லா முயற்சிகளையும் சாத்தான் செய்வான். But remember, you are in the hands of God, and the Lord has said, I am the Lord who sanctifies you. ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறீர்கள். நானே உன்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் என்று அவர் சொல்கிறார். And as he is sanctifying you, you must cooperate with him for full sanctification. அவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற இந்த வேளையிலே நீங்கள் அதற்கு இணங்குகிறவர்களாக காணப்பட வேண்டும். Now why does the devil oppose holiness? ஏன் பரிசுத்தத்தை சாத்தான் எதிர்க்கிறான்? A holy minister is an awesome weapon in the hands of God. ஒரு பரிசுத்தமான ஊழியக்காரன்
தேவனுடைய கரத்திலே பயங்கரமான ஆயுதமாக திகழ்வான். So anyone whom God used in his ministry for any of his causes, they were all characterized by holiness. எந்த ஒரு ஊழியத்திலும் தேவன் பயன்படுத்தின எவருமே அவருடைய பரிசுத்தத்தினாலே திகழ்ந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். For example, God used several men to write the Holy Bible for us. பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுக்கும்படியாக அநேகரை தேவன் பயன்படுத்தினார். Now turn with us to 2 Peter first chapter. 2 பேதுரு முதலாவது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 21st verse. 21வது வசனத்தை பாருங்கள். It says, holy men of God spoke as they were moved by the Holy Spirit. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். So this has always been God's standard. இதுதான் தேவனுடைய கோட்பாடாக எப்பொழுதுமே இருக்கிறது. But what happened? ஆனால் தொடர்ந்து என்ன நடந்தது? In course of time, the leaders of religion of those days, they corrupted themselves and gone astray and away from God's standard of holiness. நாளடைவிலே மதத் தலைவர்கள் இந்த பரிசுத்த தரத்தை விட்டு இறங்கி அவர்கள் தங்கள் வழியிலே ஈடுபடுகிறார்கள். That's why Jesus had to rebuke the leaders of his time. ஆகவேதான் இயேசுவானவர் தன்னுடைய நாட்களிலே இருந்த தலைவர்களை கடிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருந்தது. What did he tell them? அவளை பார்த்து என்ன சொன்னார்? You are blind guides. நீங்கள் குருடர்களாய் இருக்கிறீர்கள். You are blind guides. நீங்கள் குருடான வழிகாட்டிகள் என்று சொல்கிறார். You call yourselves leaders, but you are blind guides. நீங்கள் தலைவர்கள் என்று சொல்லி உங்களை அழைத்துக் கொள்கிறீர்கள், ஆனால் நீங்கள் குருடான வழிகாட்டிகள். Because you have lost sight of the holiness of God. தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்த தரிசனத்தையே இழந்து விட்டீர்கள். You try to wash the outside of the cup and the bowl, but you don't take care of the inside. பாத்திரத்தினுடைய வெளிப்புறத்தை நீங்கள் சுத்திகரிக்க எல்லா முயற்சியிலும் எடுக்கிறீர்கள், ஆனால் உட்புறத்தை அழுக்காக விட்டு In விடுகிறீர்கள். other words, you are more concerned about what people think about you than what God knows about. மறு வார்த்தைகளிலே மற்றவர்கள் உங்களை குறித்த என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள் என்பதே உங்களுடைய அக்கறையாக இருக்கிறதே தவிர தேவன் உங்களை குறித்து என்ன யோசிக்கிறார் என்பதை குறித்து நீங்கள் அக்கறைப்படுகிறதே கிடையாது. That's why Jesus specifically prayed for this point in his high priestly prayer. ஆகவேதான் தன்னுடைய பிரதான ஆசாரியத்துவ ஜெபத்திலே இயேசுவானவர் இதை குறித்து மிகவும் தெளிவாய் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். John's Gospel 17th chapter. யோவான் 17வது அத்தியாயம். Look at the 17th verse. 17வது வசனத்தை He பாருங்கள். tells the Father, sanctify them by your truth. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்று Your சொல்கிறார். word is truth. உம்முடைய வசனமே சத்தியம். What for his sanctification? எதற்காக இந்த பரிசுத்தம்? Look at the next verse. அடுத்த வசனத்தை பாருங்கள். As you sent me into the world, I also have sent them into the world. நீர் என்னை உலகத்திலே அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். No service without sanctification. பரிசுத்தமாக்குதல் இல்லாமல் ஊழியமே கிடையாது. Now, those of us who are in the ministry, we need to be very cautious here. ஊழியத்திலே இருக்கிற நாம் இதிலே மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க We வேண்டும். should not tell people, don't look at us, don't look at me, but look at Jesus. ஜனங்களை பார்த்து தொடர்ச்சியாக என்ன பார்க்க வேண்டாம், ஆண்டவரை மாத்திரம் பாருங்க என்று சொல்லிக்கொண்டே இருக்க கூடாது. That excuse is not valid. It is actually escapism. இந்த சாக்கு போக்கு ஒன்றுக்கும் உதவாது. இது தப்பித்து ஓடுகிறதுக்கான முயற்சி. You know what is the biblical doctrine? வேதத்திலே காணப்படுகிற அடிப்படை என்ன தெரியுமா? 1 Corinthians 11th chapter. 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்தை பாருங்கள். Look at the first words. முதல் வசனத்தை பாருங்கள். Here is Paul's challenge coming to us. இங்கே பவுல் கொடுக்கிற சவாலை பாருங்கள். Imitate me just as I also imitate Christ. நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்களும் என்னை பின்பற்றுவீர்களாக. That's a challenge every servant of God must throw on people. இந்த ஒரு சவாலை தான் ஒவ்வொரு தேவ ஊழியக்காரரும் ஜனங்களுக்கு விடுக்க வேண்டும். Do not be blinded by your success in the ministry. ஊழியத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய வெற்றிகளை பார்த்து நீங்கள் குருடாகி விட வேண்டாம். Sometimes we go deeper and deeper into sin, but we excuse ourselves as saying, if God is not pleased with me, how come he is blessing my ministry? சில சமயங்களிலே பாவத்திலே ஆழமா இறங்கிக் கொண்டே இருக்கிற வேளையிலே ஊழியம் தழைக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் என் மேல் பிரியப்படவில்லை என்று சொன்னால் எப்படி என்னுடைய ஊழியம் எல்லாம் இப்படி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று நாம் சொல்ல That's one of the ஆரம்பிக்கிறோம். greatest deceptions of the devil. இது பிசாசனுடைய மிகப்பெரிய ஒரு வஞ்சகம். You know why God blesses a ministry? ஒரு ஊழியத்தை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? The task is huge, இருக்கிற பணிகள் ஏராளம், but the laborers are few. வேலையாட்களும் குறைவு. So God is using you. ஆகவே தேவன் உங்களை And பயன்படுத்துகிறார். there is another reason. மற்றும் ஒரு காரணம், The needs of the people are simply too much. தேவ ஜனங்களுக்கு இருக்கிற தேவைகள் ஏராளமாய் Now இருக்கிறது. don't mistake God's patience with you. தேவன் உங்களோடு கூட பொறுமையாய் இருக்கிறது நீங்கள் தவறாய் புரிந்து கொள்ள For வேண்டாம். all those who want to do ministry to God, I want to give some practical guidelines. ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் நான் ஒரு ஆலோசனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். Never ever neglect your quiet time. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப வேளையை ஒருபோதும் நீங்கள் விட்டுவிட வேண்டாம். You may have too many things to do in the ministry. ஊழியத்தில் அநேக காரியங்கள் உங்களுக்கு இருக்கலாம். Nobody was busier than Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட மிக அலுவலாய் இருந்த எவருமே இல்லை. Within 3.5 years, he had to accomplish so much. 3.5 ஆண்டுகளுக்குள்ளாக எவ்வளவோ சாதிக்க வேண்டியது. But he never sacrificed prayer. ஆனால் ஜெபத்தை அவர் ஒருபோதும் ஒதுக்கவில்லை. On the other hand, மறுபக்கத்திலே when the workload increased, he increased his quiet time with his Father. மாறாக அவருக்கு வேலைகள் எல்லாம் எப்பொழுது அதிகரித்தோ
அதிகரித்ததோ அப்பொழுதெல்லாம் ஜெப வேலை And அதிகரித்தது. whenever you spend quiet time before God, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு முன்பாக அமைதலான நேரத்தை ஜெபத்திலே செலவிடுகிறீர்களோ, let it not be just prayer and praise. ஏதோ ஜெபமும் துதியுமாக மாத்திரம் இருக்க வேண்டாம். Spend some time for self-examination. தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கென்று சொல்லி நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். Ask God to throw His light upon your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய வெளிச்சத்தை வீச செய்யும்படி கேளுங்க. And when God convicts you of a particular failure, ஒரு குறிப்பிட்ட ஒரு தோல்வியை குறித்து தேவன் உங்களை உணர்த்தும் பொழுது, set that matter right then and there. அந்த நேரத்தில் தானே அதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். Don't keep on accumulating. அதை அப்படியே சேர்த்து வைக்க வேண்டாம். If you keep on accumulating, சேர்த்து வைத்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று first சொன்னால், it will be like a paper thickness, ஒருவேளை ஒரு காகிதத்தை போல இருக்கும், and then it will become a card, அட்டை போல மாறிவிடும், and then it will become a big block or a wall. அப்படியே ஒரு செவராக மாறிவிடும். And that's how we lose our fellowship with God. அப்படியாக தான் தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை நாம் இழந்து போகிறோம். So keep short accounts with God. ஆகவே தேவனோடு கூட குறுகிய கணக்குகளை அவ்வப்பொழுது சரிபார்த்துக் கொள்கிற பழக்கம் Beware of dangerous beginnings. நீங்கள் அபாயமான ஆரம்பங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். Be strict on yourself. உங்களை குறித்து கடினமாய் இருங்கள். If you take care of these things, your ministry will be prosperous and fruitful and bring glory to God. இந்த காரியங்களை பார்த்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஊழியத்திலே அநேக கனிகள் கிடைக்கக்கூடிய வகையிலே நீங்கள் வெற்றிகரமாய் செயல்படுவீர்கள். If you think you are too busy to find a quiet time, unhurried time before God, ஒருவேளை தேவனுக்கு முன்பாக அமைதலான நேரத்தை ஜெபத்திலே செலவிடுவதற்கு எனக்கு நேரமே இல்லை என்று சொல்லி நினைத்தால், finally you will have to lament like the Shulamite of the Song of Solomon. அங்கே ஒருவேளை நீங்கள் உன்னத பாட்டிலே காணப்படுகிற சூனமித்தியால் சொல்லுகிறாளே, அவ்விதமாய் நீங்கள் புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. What did she say? அவள் என்ன சொல்கிறாள்? They made me keeper of the other vineyards. என்னை திராட்சை தோட்டத்தின் காவற்காரியாக வைத்தார்கள். But my own vineyard I did not take care. என்னுடைய திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. That should not happen to any of us brothers and sisters. நமக்கு அது நடக்கவே கூடாது பிரியமானவர்களே. We want to present before you one promise of God, both as an encouragement and as a challenge. ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு முன்பாக ஒரு வாக்குத்தத்தமாகவும் உங்களுக்கு ஒரு ஊக்கமாகவும் வைக்க விரும்புகிறோம். 2 Chronicles 16th chapter. 2 நாளாகமம் 16வது அத்தியாயம். The 9th verse. 9வது வசனத்தை பாருங்கள். The eyes of the Lord run to and fro throughout the whole earth to show Himself strong on behalf of those whose heart is loyal towards Him. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. Now that's the message that we have today. இந்த ஒரு செய்தி தான் நமக்கு இருக்கிறது. How not to minister. எப்படி ஊழியம் செய்யக்கூடாது. Do not neglect personal purity. தனிப்பட்ட பரிசுத்தத்தை அலட்சியம் செய்ய வேண்டாம். Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, we thank you for this tremendous truth that we are able to relearn, restudy this in this telecast. இந்த ஒளிபரப்பின் மூலமாக நாங்கள் கற்று வந்து கொண்டிருக்கிற இந்த சத்தியத்திற்காக பரலோக தந்தையே உமக்கு நன்றி. Help us, O God, never ever neglect personal sanctification. தனிப்பட்ட பரிசுத்தத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உதவி அருளும். Help us, O God, to subject ourselves to frequent self-examination. தொடர்ச்சியாய் எங்களையே தற்பரிசோதனை செய்து கொள்வதற்கான வாய்ப்புகளை நீர் தொடர்ச்சியாய் தருவீராக. You are interested in our holiness. நீர் எங்களுடைய பரிசுத்தத்தை குறித்து அக்கறை உள்ளவராய் And இருக்கிறீர். you are the one who is sanctifying us. நீரே எங்களை பரிசுத்தமாக்கி And கொண்டிருக்கிறவர். help us, O God, to cooperate with your work. உம்முடைய ஊழியத்திலே நாங்கள் ஒத்துழைக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தருளும். So that, Lord, that at the end of our lives we will have every reason to rejoice and not to hang our heads in shame. எங்களுடைய ஓட்டத்தின் முடிவிலே நாங்கள் கடிகூறுவதற்கான எல்லா காரணங்களும் எங்களுக்கு அமைந்திருக்கட்டும். எங்கள் தலைகளை வெட்கத்திலே நாங்கள் தொங்கப்போட விரும்பவில்லை. We give you all glory and honor. எல்லா துதிகனமும் மகிமையும் செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென்.